அண்மையில் தங்களது உறவை துண்டித்துக் கொண்ட பாஸ் கட்சிக்கு எதிராக முழு வீச்சில் போராட தயாராக இருப்பதாக பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளும் பிரிந்து செல்வதை விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் முடிவை எடுத்துவிட்டார்கள், இனி நாங்கள் எல்லா முனைகளிலும் போராட தயாராக இருக்கிறோம் என்று முகைதீன் தெரிவித்தார். நேற்று இரவு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் முகைதீன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். கடந்த வாரம் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் பெசாத்து கட்சி அதிகார வெறி கொண்டதாகவும் மலாய் முஸ்லிம் ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளிக்காததாலும் தனது கட்சி அதன் உடனான உறவை துண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து வரவிருக்கும் ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் தேர்தல்களில் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் கீழ் பெசாத்து போட்டியிடும் என்றும் முகைதீன் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை நிறுவ தாங்கள் உதவியதால் இந்த நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக நிற்பதாக முகைதீன் தெரிவித்தார். மாநில தேர்தல்களுக்கான கூட்டணியின் ஆயத்த பணிகள் குறித்து விவாதிக்க பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் இன்னும் ஒரு கூட்டத்தை கூட கூட்டவில்லை என்றும் முகைதீன் குற்றம் சாட்டினார். முன்னதாக எந்த ஒரு இடைத்தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்தும் விவாதிக்க பரிகாத்தான் நேஷனல் கூடும் என்று அவர் தெரிவித்தார். அத்தகைய கூட்டங்கள் முக்கியமானவை என்றும், ஆனால் இப்போது அது ஒரு கட்டுப்பாடற்ற சூழலாக இருக்கிறது என்றும் அவர் தொகுதி பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் பதட்டங்கள் இருந்த போதிலும் பரிகாத்தான் நேஷனலுடன் தங்கள் கட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியான பாஸ் கடந்த வாரம் பெசாத்து உடனான தனது அரசியல் ஒத்துழைப்பை முடித்துக் கொண்டது. இதனால் கூட்டணியின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பெர்சாத்துவின் உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு பேசிய முகைதீன், பரிகாத்தான் நேஷனலில் தொடர்ந்து நீடிப்பதற்கான பெர்சாத்துவின் முடிவுக்கு பின்னால் பரிகாத்தான் நேஷனலின் நற்பெயரே ஒரு காரணி என்று குறிப்பிட்டார். பரிகாத்தான் நேஷனல் ஒரு வலுவான அடையாளம் என்று கூறிய அவர், தாங்கள் பரிகாத்தான் நேஷனலில் தொடர்ந்து நீடிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது மக்களுக்காக போராடிய ஒரு கூட்டணி. குறிப்பாக கோவிட்-19 பெருந்தொற்றின் போது அவர்களுக்கு உதவி வழங்கியதில் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எந்த கட்சியாலும் பெசாத்துவை பரிகாத்தான் நேஷனலில் இருந்து வெளியேற்ற முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நேற்று காலை குரூனில் உள்ள ஹோபார்ட் முகாமில் 2 ராணுவ வீரர்கள் பலியான கையெறி குண்டு வெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையில் கெடா காவல்துறை 7 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. மற்ற சாட்சிகளிடமும் இன்று வாக்குமூலம் தொடர்ந்து பதிவு செய்யப்படும் என்று கெடா காவல்துறை துணைத் தலைவர் பதீருல் ஹிஷாம் பஹாருடின் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் கையெறி குண்டு வீசும் பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உட்பட சம்பவ இடத்தில் இருந்தவர்களும் அடங்குவர் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. காலை 10:57 மணியளவில் பயிற்சியின் போது கையெறி குண்டு வெடித்ததில் கார்பரல் நொராஸ்மி அபுபக்கார் மற்றும் சித்தி கதீஜா சுங்கி ஆகியோர் பலத்த காயங்களால் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் சுங்கைப்பட்டாணியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் இருந்து அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. காவல்துறையினர் இதில் எந்த விதமான சதி செயலுக்கான கூறுகளையும் கண்டறியாததால் இந்த வழக்கு தற்போது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பஹாருடின் தெரிவித்தார். தீமோர் லெஸ்தே டெல்லியிலிருந்து கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் திருட்டு முயற்சி தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சீனாவை சேர்ந்த 2 பேர் நேற்று முதல் 4 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 36 மற்றும் 39 வயதுடைய இந்த இருவரும் விமான பயணத்தின் போது உறங்கும் பயணிகளை குறிவைக்கும் ஒரு கும்பலுடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது. விமான பயணத்தின் போது உறங்கிக் கொண்டிருந்த 58 வயது ஜப்பானிய பயணி ஒருவரிடம் திருட முயன்றதாக விமான பணியாளர்கள் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அவர்கள் KLIA பிரதான முனைய கட்டிடத்தில் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்காக அவர்கள் KLIA காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையின் போது சந்தேக நபர்கள் இருவரும் குற்றச்சாட்டுகளை மறுத்தனர். விசாரணையின் ஒரு பகுதியாக காவல்துறை மலேசியாவில் உள்ள சீன தூதரகம் மற்றும் இன்டர்போலை தொடர்பு கொண்டுள்ளதுடன் விமான பயணிகளின் பட்டியலையும் ஆய்வு செய்து வருகிறது. பொது நடவடிக்கை படையான GOF-இன் தென்கிழக்கு படைப்பிரிவு நேற்று காலை தும்பாட் கம்போங் சிம்பாங்கானில் நடத்திய ஒரு நடவடிக்கையில் தாய்லாந்திலிருந்து கடத்தப்பட்ட 8800 பாத்தி துணிகளை பறிமுதல் செய்தது.
காலை 7:30 மணிக்கு இந்நடவடிக்கை தொடங்கியதாக அதன் தளபதி அமர் ராட்சி ஹுசேன் தெரிவித்தார். இது தொடர்பாக 32 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ராட்ஜி கூறினார். மேலும் 17,60,000 ரிங்கிட் மதிப்புடைய அந்த துணிகளும் மற்றும் 80,000 ரிங்கிட் மதிப்புடைய லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மதுபானம் மற்றும் 1,600 பழ கன்றுகள் சம்பந்தப்பட்ட 2 தனித்தனி கடத்தல் முயற்சிகளையும் தாங்கள் முறியடித்ததாக ராட்ஜி கூறினார். அவற்றின் மொத்த மதிப்பு 4,13,500 ரிங்கிட் என்று அவர் குறிப்பிட்டார்.